ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா அகெயின் கிட்டத்தட்ட 1.52% வரைக்கும் அப் கொடுத்துருக்கு. ஸோ நேற்று இன்வென்ட்ரி டேட்டா கொஞ்சம் சப்ளை தான் வந்தது. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 7.69 ATM. ஸோ எப்போவுமே இன்வென்ட்ரி டேட்டா வந்தது அப்படின்னா அன்னைக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் இருக்காது. ஒரு டூ டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு செல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டபிள்யூ பேட்டர்னோட நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதோட ஸ்விங் டார்கெட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். $76 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் யூஎஸ் ஆயிலில் இருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 65ல இருந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு $4 வரைக்கும் மேலே வருது. ஓகே. ஸோ சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய டார்கெட் எல்லாம் எப்படிங்க அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்ட்ராடேல பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல நம்ம ஒரு க்ரூட் ஆயிலில் ஒரு 150 பாயிண்ட் எம்சிஎக்ஸில் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் மேலே வருது அப்படின்னா, ஸோ நம்ம காலையில் ஆர்டர் போட்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை போட்டு ஸோ சிஸ்டம் முன்னாடி உட்காரக்கூடாது, செல்ஃபோனையும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இப்போ 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் போட்டுறீங்க, ஸ்டாப் லாஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன்ஸ்லேயே அதே மாதிரி தான். ஸோ பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னா வேற வழி கிடையாது. நம்ம சிஸ்டத்தையோ செல்லையோ பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த வாலட்டிலிட்டியில் கண்டிப்பாக கட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லையா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னா ஹோல்டு பண்ண கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டா தான் ஒரு பெரிய டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமே தவிர ஸோ நம்ம இன்ட்ராடேல உட்காந்துக்கிட்டு பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் போட்டு ஸோ நம்ம வெளியே வர்றது டே ட்ரேடிங்கில் நல்லது. ஓகே. ஸோ நீங்களே உங்களுக்கே தோணலாம், இவ்வளோ பெரிய டார்கெட்ஸ் எல்லாம் போயிருக்கு, என்னால் அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்னு. ஸோ அது நம்ம தப்பு கிடையாது. நம்மளோட என்ன சொல்கிறதுனா ஒரு என்ன அதாவது டே ட்ரேடிங்கோட ஒரு இதே அதுதான். ஒரு டே ட்ரேடிங்கோட மனநிலைமையே அதுதான். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ அடுத்தடுத்து எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பற்றி யோசிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்போர்ட் ஜோன் 6102 பிரேக் அவுட் பாயிண்ட் நேத்தோட ஹை. ஸோ நேத்தோட ஹை 6184. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு எய்ம் பண்ணலாம். ஏன்னா நல்ல நியூஸஸ் இருந்தது அப்படின்னா இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் கூட எய்ம் பண்ணலாம். ஸோ நம்ம 40 to 50 பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் கீழே இறங்கி ஓப்பன் ஆகுது, ஒரு என்ன சொல்றதுன்னா இப்பயே -0.307 பெரிய செல்லிங் சைட் கிடையாது. ஸோ இருந்தாலுமே ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கீழே இறங்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 6102 எல்லாம் வந்தால் ஸோ நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல 5 minutes ஆர் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஏறாது போல இருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செல் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 278லேருந்து 264 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். சப்போர்ட் 259.8, ரெசிஸ்டன்ஸ் 278. ஸோ இந்த இடம் வந்தால் மட்டும் நம்ம பையோ செல்லை ட்ரை பண்ணலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு நினைச்ச மாதிரி செல்லிங் தான். ஸோ இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா $20 to $30 வரைக்கும் ஸோ நம்ம கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் கண்டிஷன்ஸ். ஸோ 4 தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதெல்லாம் அதுவும் கோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் சேனல் கிரியேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செல் சைடு பிரேக் அவுட்டோ பை சைடு பிரேக் அவுட் எல்லாம் நடந்தது அப்படின்னா ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இல்லை பையிங் ப்ரெஷர் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டில். ஸோ சில்வர் நினச்ச மாதிரி லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல செல்லிங், மறுபடியும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு $1 வரைக்கும் நம்ம செல் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் 902.45 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இதை இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை.
ஸோ காப்பர் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ பை சைட் போகிறதுங்கிறது நல்லது. ஏன்னா 902.5ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப இதாக போயிடும். ஸோ அதனால் 902.45க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலாச்சும் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ அகைன் வந்து பை சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.